தாவேகா சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய விலைமதிப்பற்ற ஆதரவு எனக்கு வழங்கவும். அது மேலும் எனக்கு ஊக்கமளிக்கும். எப்போது வேணாலும் தேர்தல் வரலாம், எப்போது வேணாலும் தேர்தல் வரலாம். தயாராக இருந்து கொள்ளுங்கள் தோற்பதற்கு. இதை முன்னாள் முதல்வர் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லிக்கிட்டே இருக்கார். எப்போ வேணாலும் தேர்தல் வரும், எப்போது வேணாலும் தேர்தல் வரும்னு. ஐயா, உங்களுக்கு என்ன தானே ஆச்சு? நல்லா தானே இருந்தீங்க. நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது, நீங்கள் முதல்வராக இருக்கும்போது உங்களை சுற்றி உள்ள 4 பேர் உங்களை நம்ப வச்சு ஏமாற்றினாங்க. அதையும் நீங்கள் நம்புனீங்க. தமிழகம் செழிப்பாக இருக்குது, உங்களை ஆட்சியில் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க, அடுத்து உங்களுக்கு தான் ஆட்சி, அடுத்த ஆட்சி உங்களுக்கு தான் உங்களை நம்ப வச்சாங்க. கடைசியில் உங்களுடைய தொகுதியிலேயே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அதை கூட உங்களால் தெரிஞ்சுக்க முடியல. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியை தேர்தல் வந்தாலும் என்ன நடக்குன்னு தமிழகத்துக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும். அதற்கு தமிழக வெற்றி கழகத்துடைய ஐடி விங்கு உங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் எந்த தேர்தல் எப்போது நடந்தாலும் 100% திமுக துடைத்து எறியப்படும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஐயா, உங்களோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு தனிப்பட்ட முறையில் உங்கள் மேலே எல்லாருக்கும் நிறைய மதிப்பு இருக்கிறது. நீங்கள் நல்ல உடல்நலத்தோடு இருக்கணும். இந்த ஒரு மைண்டுக்குள்ளே இதை வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அது உங்களோட உடல்நலத்தையும் மனநலத்தையும் பாதிச்சிடும். அது எங்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இன்னும் நம்பிகிட்டே இருக்கீங்க. எலெக்ஷன் வந்து என்ன பண்ண போகிறீங்க? இது மக்கள் கொடுத்த ஆட்சி, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, மக்கள் வாய்ப்பு வளர்ந்துருக்காங்க. அதை நீங்கள் திரும்ப சொல்வது மக்களை அவமானப்படுத்துவது. அதற்கான பதிலடியும் மக்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க இடைத்தேர்தலில். நிச்சயமாக அதுக்காக காத்துக்கிட்டு இருங்க. திரும்ப அந்த கனவுலேயே இருக்காதீங்க. நிஜ உலகத்துக்கு வாங்க ஐயா, அதுதான் உங்களுக்கு நல்லது. மற்றொரு விஷயம் பார்த்திங்கன்னா, வருகிற ஜூலை 1ஆம் தேதி கூட்டணி கட்சிகளுடைய ஒரு கூட்டம் நடக்குது. தமிழக முதல்வர் தளபதி அவர்களுடைய தலைமையில் அனைத்து கட்சிகளும் அதில் பங்கேற்கிறாங்க. விசிக, இந்தியன் யூனியன் முஸ்லீம்ஸ், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் அனைவரும். நிச்சயமாக தமிழகத்துக்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நல்லது பண்ணணும். அடுத்து வர எலெக்ஷனில் நீங்கள் எல்லோரும் நிறைய தொகுதியில் நிற்கணும், நிறைய இடங்களை வெல்லணும். தமிழ்நாட்டில் எல்லோரும் சேர்ந்த ஒரு ஆட்சி, எல்லா தரப்பினும் எல்லா கட்சிகளும் சேர்ந்த ஒரு கூட்டாட்சி என்பது நிச்சயமாக இனி தளபதி தொடங்கி வைத்தது. இனி தமிழகத்தில் வரலாற்றில் எப்பயுமே அது தொடரணும். ஒருத்தவங்க மட்டும்தான் ஆட்சியில் இருக்கணும், அவங்க கையில் தான் எல்லாரும் இருக்குங்கிறத இனி தமிழகத்தில் நடக்கக்கூடாது. நன்றி.